ஒன்றிய கபடி குழு சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறுகிற கபடி போட்டி நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மாநில விவசாயிகளுடைய துணை செயலாளர் அன்பு செல்லப்பா அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கிற மாவட்ட விவசாய அணியினுடைய துணைத் தலைவர் செல்வன் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி வளர்மதிராஜன் அவர்களே, முன்னிலை வைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்ட தொண்டர் அணியினுடைய துணை அமைப்பாளர் சுப்பிரமணியன் அவர்களே, ஒன்றிய விவசாய அணி அமைப்பாளரும் பொடியனூர் கிளைக்கழக செயலாளருமான சிவன் பாண்டியன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு வருகை வந்திருக்கிற மாவட்ட பிரதிநிதி அன்பழகன் அவர்களே, ஒன்றிய கவுன்சிலர் சங்கர் அவர்களே, கீழப்பாவூர் மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் அண்ணன் டால்டன் அவர்களே, ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் தம்பி அசோக் அவர்களே, பொறியாளர் அணி கபில் தேவதாஸ் அவர்களே, மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கிற கழக நிர்வாகிகள் தங்கப்பழம் அவர்களே, கனிராஜ் அவர்களே, செல்வன் அவர்களே, கதிரேசன் அவர்களே, அண்ணாச்சி ஜெயபால் அவர்களே, செல்லப்பா அவர்களே, வீரசெல்வன் அவர்களே, முருகன் அவர்களே, துரைராஜ் அவர்களே, வைத்திலிங்கம் அவர்களே, செந்தாமரை கண்ணன் அவர்களே, விழாவிலே கலந்திருக்கிற ஒன்றிய தொண்டரணியினுடைய அமைப்பாளர் செந்தூர் முருகன் அவர்களே, சிறுபான்மையினுடைய துணை அமைப்பாளர் டெய்லர் ரூபன் அவர்களே, வருகை வந்திருக்கிற பத்திரிகையாளர்களே, பெரியவர்களே, விளையாட்டு வீரர்களே, விளையாட்டை முன்னின்று நடத்துகிற நடுவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவர் தளபதியார் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக இன்றைக்கு இந்த விளையாட்டு போட்டியை ஆவுடையானூர் ஊராட்சி திமுக சார்பிலும் ஆர்சிஏ கபடி குழு சார்பிலும் ஏற்பாடு செய்து மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற அந்த ஆர்சிஏ கபடி குழுவிற்கும் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற கழக நிர்வாகிகளுக்கும் முதலில் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எத்தனையோ இடர்பாடுகள் ஏற்படும். அதன் தடைகளை எல்லாம் உடைத்து இன்றைக்கு இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். கீழப்பாவூர் ஒன்றியத்தை பொறுத்த அளவில் அது போராட்டமானாலும் சரி, பொதுக்கூட்டமானாலும் சரி, அதே போல இப்படி விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடத்துவதானாலும், கபடி போட்டிகள், கிரிக்கெட் போட்டிகள் என்று சொன்னாலும், தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா, அதே போல மாண்புமிகு தமிழக முதல்வர் கழகத் தலைவர் தளபதியார் அவர்களுடைய பிறந்தநாள் விழா, எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தையும் இந்த நாட்டையும் ஆள இருக்கிற சின்னவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழா என்று எல்லா விழாக்களுக்கும் இந்த மாவட்டத்திற்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒன்றியம் நம்முடைய கீழப்பாவூர் ஒன்றியம். அது அண்ணாச்சி செல்லப்பா அண்ணாச்சி ஒன்றிய கழக செயலாளரா 25 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த ஒன்றியத்தில் கழக பணியாற்றி இன்றைக்கு மாநில பொறுப்பிலே இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக ஒன்றியத்தில் பொறுப்பில் இருந்தவர்கள் ஆனாலும் சரி, தலைமை சொல்லுகிற பணிகளை உடனுக்குடன் செய்கிற ஒன்றியமாக நம்முடைய ஒன்றியம் இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் தம்பி சீனித்துறை அவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் தலைவர் தளபதியார் அவர்களுடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதில் அதிகமான நிகழ்ச்சிகள் கீழப்பாவூர் மேற்கு ஒன்றியத்திலே நடைபெற்றிருக்கிறது.
இன்றைக்கு இந்த விழா 10ஆம் தேதி இதோட சிறப்பா இன்னொரு விழா இருக்கு, ஆண் பெண்கள் போட்டி. இப்படி தொடர்ந்து நம்முடைய ஒன்றியத்தில் அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தம்பி சீனித்துறை சொன்னதை போல ஒரு நேரத்தில் நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம், பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுக்கும், அந்த போலீஸ் ஸ்டேஷன் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நிறைய ஊர்கள்ல அதை கன்சிடர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு போலீஸ் அனுமதியே கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருந்தார்கள், கிராமப்புறங்களிலே நடைபெறுகிற விளையாட்டு போட்டிகளுக்கு நீதிமன்றம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அந்தந்த காவல் நிலையத்திலே வேண்டும் என்கிற உத்தரவை வழங்கியதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒவ்வொரு வாரமும் நம்முடைய மாவட்டத்தில் சனி ஞாயிறுல விளையாட்டு போட்டியே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கபடி போட்டி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இன்னைக்கு இங்க நடக்கு, வாசவநல்லூர் நடக்கு, சங்கர கோயில் நடக்கு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதற்கு காரணம் நம்முடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டு மேம்பாட்டு துறையினுடைய அமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு உலக அளவிலே நடைபெறுகிற விளையாட்டெல்லாம் தமிழ்நாட்டு அளவில் கொண்டு வந்து நடத்தி சிறப்பு செய்திருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு கல்வித்துறையில் மட்டுமல்லாமல் விளையாட்டுத் துறையிலும் நாம் நம்முடைய மாநிலம் முன்னோடி மாநிலமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதேபோல தேர்தல் வாக்குறுதிகளிலே சொன்ன திட்டங்கள் எத்தனையோ திட்டங்களை நிறைவேற்றி தந்திருந்தாலும் இந்த அரியபுரம், ஆவுடையானூர், திப்பனம்பட்டி பகுதி மக்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்த திட்டம் ராமநதி ஜம்புநதி மேல்மட்ட கால்வாய் திட்டம். கடந்த ஆட்சி காலத்தில் கிடப்பில் போடப்பட்ட திட்டம், அனுமதி வாங்காமலேயே அனுமதி பெற்றதாக சொல்லி பணியை தொடங்கி விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுக்காமல் இடைநிறுத்தம் செய்யப்பட்ட திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பிற்கு வந்த பிறகு தென்காசியிலே நடைபெற்ற கூட்டத்தில் அறிவித்தார்கள். அதன் பிறகு கடந்த ஆட்சி காலத்தில் ஒதுக்கிய நிதியோடு 21 கோடி ரூபாய் நிதியை கூடுதலாக ஒதுக்கி இன்றைக்கு அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு 6 மாத காலத்திற்கு அந்த பணி நிறைவு பெற்று எப்படி ஆழ்வார்குறிச்சி பகுதியில் நெல் விளைகிறதோ, அதே போல கீழப்பாவூர் பகுதிகளில் எப்படி நெல் விளைகிறதோ அதை போல தொடர்ந்து இந்த பகுதி செழிக்கக்கூடிய வகையிலே அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அதே போல கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அண்ணாச்சி செல்லப்பா அவர்கள் இங்க ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த பொழுது மாடியனூர்ல அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொண்டு வந்தோம். அரியபுரத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தினோம். பாவூர் சத்திரத்தில் இருக்கிறது. அதே போல பாவூர் சத்திரத்தில் ஒரு பெருந்தலைவர் காமராஜர் சிலை, சுரண்டையில் ஒரு கல்லூரி, இப்படி எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர் தந்திருக்கிறார். இன்னைக்கு பாவூர் சத்திரத்தில் அந்த மேம்பாலத்தை பார்த்தோம்னா ஏதோ சென்னையில போற மாதிரி அப்படி ஒரு பாலம் இன்னைக்கு நம்முடைய கழக அரசால் அமைத்து தரப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த சாதனைகள் இன்னைக்கு 4 ஆண்டில் எண்ணற்ற சாதனைகளை செய்து இன்றைக்கு 5ஆம் ஆண்டில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அடுத்து வருகிற 5 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நம்முடைய தளபதி அவர்கள் முதல்வராக வேண்டும் என்று இந்த பிறந்தநாள் விழா கூட்டத்திலே வாழ்த்தி வருகின்ற விளையாட்டு வீரர்கள் சொந்த பகை, இங்க இருக்கிற அணிகளுக்குள்ள இருக்கிற பகைகள் எல்லாம் மறந்து ஒற்றுமையோடு விளையாடி நாம அடுத்த வருஷம் இந்த விளையாட்டு தொடர்ந்து நடக்க போகுது. 2ஆம் ஆண்டு தொடர்ந்து ஒரு 25 ஆண்டு 30 ஆண்டுகள் இந்த விளையாட்டு போட்டிகள் எதிர்கால இளைஞர்களும் நடத்தணும். அமைதியா இந்த விளையாட்டை நாம நடத்தணும்னா கொடியனூர்ல இருந்து பெர்மிஷன் கேட்டு வந்தாங்கன்னா இப்ப அதுக்கு குடும்பு காவல்துறை சொல்லணும். அந்த அளவிற்கு விளையாட்டை நீங்கள் அமைதியாக பிரச்சனை இல்லாமல் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.
நேற்று முந்தா நாள் ஒரு வாலிபால் நிகழ்ச்சி தொடங்கி போனோம். தொடர்ந்து நானும் ஒரு 20 வருஷமா போறேன். போன பிறகு தெரிஞ்சது அவன் 50வது ஆண்டு. தொடர்ந்து 50 வருஷம் அந்த வாலிபால் நிகழ்ச்சி நடக்கிறது. அது மடத்தூர்ல ஊரிலும் தலைவர் தளபதியார் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்டும் சின்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்டும் விழாக்கள் நடக்க வேண்டும் என்று அந்த கபடி குழுவினை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் காத்திருக்காங்க. நிகழ்ச்சி அண்ணாட்டி தொடர்ந்து வைப்பாங்க. விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் மைதானம் பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அடுத்தபடியாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று பரிசீலனை வழங்கி வருகை வந்துள்ள அன்பு அண்ணன் வைரசாமி உதயநிதி நற்பணி மன்றத்தினுடைய மாவட்ட தலைவர் அன்பு அண்ணன் வைரசாமி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. மேம்பாட்டுத்துறை அணியினுடைய அமைப்பாளர் துணை அமைப்பாளர்